கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஜூலை மாத பயிற்சிகள் எப்படி இருக்கும், ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும்? இப்பெல்லாம் அது என்னமோ தெரியல, வருஷம் ஆனால் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் வரும். ஒவ்வொரு வருஷமும் குரு பயிற்சி வரும், 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி வரும், 1.5 வருஷத்துக்கு ஒரு ராகுகேது பயிற்சி வரும். ஆனால் இப்பெல்லாம் மாசம் மாசம் வர்ற பயிற்சியை பற்றியே நம்ம மக்கள் பயப்பட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் பொருளாதார சுமைகள் என்பது அவ்வளோ டைட் ஆயிடுச்சு. என்ன நடக்குது ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து எடுக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாங்க நிறைய விஷயம் நடக்க போகுது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசியிலே சூரியன் வருகிறார். எப்படியே ராசியிலே சூரியன் வருகிறார். சூரியன் ராசியில் வந்தால் என்ன ஆகும்? சூரியன் ராசி காசினி இருளை நிற்க கதிரொலியாகி எங்கும் பூசணி உலகோர் போன்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியேனுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி போற்றி. இந்த செங்கதிரவன் என்பவர் என்ன ஆகுறாருன்னா, உங்களுக்கு ராசியிலே அமர்ந்து விடுகிறார். ராசியிலே அமர்ந்த செவ்வாய் பித்ருக்காரகன், உங்களுக்கு 2 கூடையவன் ராசியில் அமர்றார். பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் கற்றுக்கிறீங்க. இவ்வளோ நாள் நான் இருந்தேன் சார், எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில, இப்போ தான் எனக்கு ஒரு கரெக்டான ட்ராக் கிடச்சிருக்கு, இப்போ நான் எப்படி சம்பாதிக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுது.